ஜனாதிபதியின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தி. 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு 300 பில்லியன் ஜப்பானிய எண் நிதியுதவியை ஜப்பான் வழங்குகின்றது. யாழில் சிவப்பு நிறமாக குடிநீர் மாநகர சபை அசம்பந்தம் மக்கள் கடும் விசனம். சுதந்திரத்தின் நவீன முன்னுதாரணத்தை கட்டியெழுப்பும் பணியில் இணைக்குமாறு, மறுமலர்ச்சி யுகத்திற்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் இணையுமாறு அனைத்து இலங்கை மக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். 77வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்ட சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று நாம் 77வது தேசிய சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்திற்கான எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகின்றோம். நாம் தற்போது இலங்கையின் வரலாற்றை மாற்றியமைத்து வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்களால் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் நுழைந்துள்ளோம். கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டையும் ஒரு அழகான வாழ்க்கையையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சவாலுடன் நாம் அனைவரும் இப்போது ஒன்றாக போராடுகின்றோம். நமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும். ரத்தம் கண்ணீரால் போராடிய வரலாற்றின் அனைத்து தலைவர்களது தியாகத்தின் எதிர்பார்ப்பு அதுவேயாகும். அதற்கிணக்க நாம் தனியாகவும் கூட்டாகவும் ஒருங்கிணைந்த சமூக கட்டமைப்பாக சுற்றாடல் மற்றும் ஒழுக்க நெறியூடாக அபிவிருத்தி அடைந்த நவீன இலங்கை தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும். புதிய அரசாங்கம் என்ற வகையில் கடந்த 4 மாதங்களில் வலுவான பொருளாதார அடிப்படையில் நாட்டை ஸ்திரப்படுத்துதல், புதிய அரசியல் கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்துதல், அரசியல் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்பிலான புதிய முன்னுதாரணத்திற்காக அர்ப்பணித்தல், இனவாதம் மதவாதமின்றி மற்றவர்களை சமத்துவம், கௌரவம், கரிசனையுடன் பார்ப்பது, நடத்துவது மற்றும் சட்டத்தை அமல்படுத்துதல் ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகின்றது. கிராமப்புற வறுமையை ஒழித்தல் உள்ளிட்ட முக்கிய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கான நமது கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகளை உறுதிப்படுத்தி பாதிக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்களை கைவிடாத அணுகுமுறையை உறுதிப்படுத்தும் நலன்புரி பொறிமுறையை உருவாக்குதல், நாம் தவறவிட்ட புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அடைந்து கொள்ள பொருளாதாரத்தை டிஜிட்டல் மயமாக்க தேவையான முதல் நடவடிக்கைகளை எடுத்தல், ஊழல் ஆட்சியாளர்கள் நிறைந்த நாடு என்று முன்பு காணப்பட்ட பிம்பத்தை தவிர்த்து உலகின் அனைத்து நாடுகளுடனும் மிகவும் நம்பகத்தன்மையுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நாடென சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையை மீள கட்டியெழுப்புதல். இவ்வாறாக ஊழல் ஆட்சியாளர்களின் 1000 அவதூறுகள் மற்றும் இடையூறுகளுக்கு மத்தியில் இந்த நாட்டின் பொதுமக்களால் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கம் சீராக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எமது வாக்குறுதிகளின்படி இலங்கையை தேசிய மறுமலர்ச்சி யுகத்தை இட்டுச் செல்வதில் நாம் வெற்றி கண்டுள்ளோம். அதன்படி மேற்கூறிய அடிப்படையில் பல நூற்றாண்டுகளாக நாம் கண்ட கனவை நினைவாக்கி வரலாற்றில் மிகவும் ஆக்கப்பூர்வமான பணிகளை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் முன்னெடுத்துச் செல்ல வேண்டியுள்ளது. அதற்கான அனைத்து இலங்கை மக்களையும் உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் அணிதிரளுமாறு 77வது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடும் இச்சந்தர்ப்பத்தில் சுதந்திரத்தின் நவீன முன்னுதாரணத்தை கட்டியெழுப்பும் பணியில் இணைக்குமாறு, மறுமலர்ச்சி யுகத்திற்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் இணையுமாறு அனைத்து இலங்கை மக்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். இலங்கையின் 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று காலை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் சோமசுந்தரம் அவென்யூ வீதியில் இருந்து மாணவர்களின் பேண்ட் வாத்தியம் மற்றும் அணிவகுப்பு இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனால் 8:04 மணிக்கு தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. மேலும் நிகழ்வில் இலங்கை ராணுவ அதிகாரிகள், போலீசார், மதகுருமார், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் 300 மில்லியன் ஜப்பான் எண் நிதியுதவியை வழங்குவதற்கான ஒரு பரிமாற்ற ஒப்பந்தத்தில் இன்று கைச்சாத்திட்டது. இது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கான ஜப்பானின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. இந்த மானிய உதவிக்கான கைச்சாத்திடும் நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மற்றும் ஜப்பானின் வெளியுறவுக்கான நாடாளுமன்ற துணை அமைச்சர் திருமதி அகிகோ இகுயினா ஆகியோரின் முன்னிலையில் இடம்பெற்றது. இந்த குறிப்புகளில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகியோ இசோமட்டா மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் KMM ஸ்ரீவர்த்தன் ஆகியோர் கைச்சாத்திட்டனர். இந்த மானிய உதவியின் கீழ் ஜப்பானிய நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் 28 உயர்தர குப்பை அகற்றும் இயந்திரங்கள், பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய திடக்கழிவு மேலாண்மை ஆதரவு மையம் மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு வழங்கப்படும். இந்த இடங்களில் கழிவு சேகரிப்பு மற்றும் போக்குவரத்து திறனை மேம்படுத்துவதையும், சுகாதாரமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலையான கழிவு மேலாண்மையை உறுதி செய்வதையும்
இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கழிவுகள் குவிவதையும் பொது சுகாதாரம் மற்றும் காற்றின் தரத்தில் அதன் தாக்கத்தையும் சமாளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் உணர்ந்த ஜப்பான் மேல் மாகாண திடக்கழிவு மேலாண்மை பெருந்திட்ட உருவாக்கம் உட்பட கழிவுகளை அகற்றும் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் இலங்கையின் முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவளித்து வருகின்றது. இலங்கையின் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதற்கும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் ஜப்பானின் நீண்டகால அர்ப்பணிப்பை இந்த சமீபத்திய உதவி அடிகோட்டிட்டு காட்டுகின்றது. கடந்த சில நாட்களாக யாழ்ப்பாணத்தின் சில பகுதிக்கு மண் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. யாழ் மாநகர சபையினால் வழங்கப்பட்ட குடிநீரே இவ்வாறு சிவப்பு நிறமாக காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நீரை அருந்தவே முடியாது எனவும் ஏனைய சலவை நடவடிக்கைகளுக்கும் சமையலுக்கு கூட இதனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக யாழ்ப்பாண மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். பாவனையாளர்கள் யாழ் மாநகர சபை அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாத நிலையில் தொடர்ந்தும் சிவப்பு நிற குடிநீர் மக்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இது தொடர்பில் யாழ் மாநகர சபையின் மாநகர ஆணையாளரிடம் வினவிய போது யாழ்ப்பாணத்தில் நீர்வழங்கல் அமைப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாட்டை சரி செய்வதற்காக திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரே இவ்வாறு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பாதாள சாக்கடையில் செம்மண் குவிந்துள்ளது இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் இந்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் 3 நாட்களாக யாழ்ப்பாண மக்கள் குடிநீரின்றி தவித்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர்.